வணக்கம். இன்னைக்கு நம்ம திருச்சி வந்தோம். திருச்சியில பாத்தீங்கன்னா, இந்த மலைக்கோட்டை பக்கத்துல பாத்தீங்கன்னா, இந்த சிங்காரத்தோப்புங்கிற ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா, பூம்புகார் விற்பனை நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு பார்த்தோம் அப்படின்னு. சரி உள்ள வந்து பார்க்கலாம்னு பார்த்தா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாத்தீங்க அப்படின்னா, கைவினை பொருட்களால செஞ்ச நிறைய சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்ல உபயோக பொருட்கள் நிறைய வந்து கைவினை பொருட்கள் தான் அதிகமா இங்க வச்சிருக்காங்க. சின்ன சாமி சிலை மினியேச்சர்ல இருந்து பெரிய சிலை வரைக்கும் இருக்குது. அது மாதிரி குத்து விளக்கு பாத்தீங்கன்னா, சின்ன குத்து விளக்குல இருந்து பெரிய குத்து விளக்கு இருக்கு. மெட்டல்லயும் இருக்கு, அது மாதிரி வுட்லயும் இருக்கு. நிறைய கைவினை பொருட்கள் இங்க நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்காங்க. என்னென்ன பொருட்கள் இருக்கு, எந்த மாதிரியான நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் நம்ம பார்க்கலாம். எல்லாமே வந்து முதலியே வந்து பார்த்தீங்கன்னா கீ செயின் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொரு இது வந்து யானை யானை வடிவில் கீ செயின் எல்லாமே முதலியே செஞ்சுருக்காங்க. ஆஃபீஸுக்கு இந்த மாதிரி வந்து இது எல்லாமே உட்டன் ஒர்க் சீப்பு முதலியே சீப்பு கரண்டி கப்பு ஸ்பூன் ரெண்டுமே உட்டிலேயே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் வந்து நமக்கு கீ ஹேங்கர் அந்த மாதிரி ஃபோட்டோவோட கொடுத்துருக்காங்க. எல்லாமே உட்டு வருது. அது சைஸ் வரி இருக்கு. உட்டு வருது. இந்த கீ செயின் மாற்றமே கொடுத்து நம்ம வந்து செவத்துல கொடுத்துருந்தோம்னா ஒரு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உட்டிலேயே பார்த்தீங்கன்னா சரி ஃபுல்லாக எல்லாமே உட்டில் தான். பார்த்தீங்கன்னா சைஸ் வரியா இருக்கு நம்ம சிலைகள். எடுத்து இப்படிவாங்க.
சிலைகள்லாம் நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. புத்தர் அவரு வெயிட்டா இருக்கு. நந்தி. இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சின்ன பசங்களுக்கு எல்லாமே ஃபுல்லா வெளியே செஞ்சுட்டாங்க. காரு, ஜீப்பு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உள்ள எல்லாமே விசில், வீணை, பத்தி ஸ்டாண்டு கிணத்துல வந்து தண்ணி இறைக்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது கிணத்துல தண்ணி கொண்டு வந்து அப்படியே உள்ள பார்த்துருவோம். இது சூப்பரா இருக்குல்ல. எல்லாமே வந்து நம்ம இந்த ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. ஸ்கூட்டர் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. ஜக்கு, இதெல்லாம் அழகா நம்ம ஹாலில் வந்து நம்ம ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி நிறைய செஞ்சிருக்காங்க. எல்லாமே உள்ளதான் இருக்கு. ஜுவல் பாக்ஸ் நாக்கெல்லாம் போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க. சின்ன சின்ன ஜுவல் பாக்ஸ் எல்லாமே உடல்லையே இருக்கு. இது வந்து நிறைய இருக்கு.
ப்ராடக்ட்லாம் நமக்கு வருது? வணக்கம். பூம்புகார் நிறுவனத்தில் வந்து இது வந்து திருச்சி சிங்காரத்தோப்பில் வந்து இந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே மேனுஃபேக்சரிங் வந்து ஜிஐ கிராஃப்ட் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 110 வந்து இங்கே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 13 இது இருக்குது ஜிஐ கிராஃப்ட். அதில் வீணை, தஞ்சாவூர் கலைத்தட்டுகள், பித்தளை குத்து விளக்குகள், ஐம்பொன் சிலை, தலையாட்டி பொம்மை, பெயிண்டிங், இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்தந்த ஏரியாலேருந்து அந்தந்த மேனுஃபேக்சரிங்கில் இங்கே வரும். அந்தந்த கலைப்பொருட்கள் வந்து எல்லாமே இங்கே வந்தோன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் மூலியமாக நாங்கள் எல்லாத்துக்கும் எஃப்ஓ மூலியமாக நாங்கள் இவங்க எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுவோம். இப்போ நமக்கு கிளை வந்து வேற எங்க சார்? இது மொத்தம் வந்து ஒரு 25 பிரான்ச் இருக்குது சார். அது வந்து டெல்லியில் இருக்குது, மும்பையில் இருக்குது. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல திருச்சி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து கோயம்புத்தூர், திருச்சி, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் பிரான்ச் இருக்குது. எப்படி சார் கஸ்டமர் எப்படி சார்? ஏன்னா நிறைய பார்த்தோம், சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மினியேச்சர் டாய்ஸ்ல இருந்து பெரிய அளவு வரைக்கும் இருக்கு. அது மாதிரி சிலைகள் பார்த்தீங்கன்னா சின்ன சிலைகள் இருக்கு. கஸ்டமர் எப்படி சார் வர? கஸ்டமர் வந்து எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸ் கஸ்டமர்ஸ்லாம் நிறைய வராங்க. இது வந்து பூம்புகார் வந்து 1973 ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் 50 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த குட்வில்ல தான் இந்த பூம்புகார் நிறுவனம் ஓடிட்டு. அது வந்து கும்பகோணம் வந்து நாச்சியார் கோயில் சொல்லிட்டு ஒரு வில்லேஜ், அங்கே தான் மேனுஃபேக்சரிங் அதிகம். அந்தந்த ஜிஏ கிராஃப்ட் வந்து அந்தந்த ஏரியாவில் அதிகம் உற்பத்தி ஆகிறதுனால அந்தந்த ஏரியாவில் அவங்க அப்படியே. ஆமாம். அதே மாதிரி அருப்பாவூர்லனாக்கா மர ஊர், ஐம்பொன் சிலைனா சுவாமி மலை, தஞ்சாவூர் தட்டுன்னா தஞ்சாவூர், பெயிண்டிங் அதே மாதிரி, வீணையும் தஞ்சாவூர் தான். அது மாதிரி எந்தெந்த பொருட்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுதோ அந்த பொருள். ஓகே, உங்கள் பேர்? என்னுடைய பேர் சாமிநாதன், சீனியர் ஸ்டாண்டப். ஓகே, நன்றி.